அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். குரு பெயர்ச்சி யாருக்கு நன்மை? குரு பகவான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசில் ஒரு குதூகலம் வர ஆரம்பிக்குங்க. மற்ற கிரகங்கள் பயிற்சி அடையுதுன்னா கொஞ்சம் பயந்துக்கிட்டே நம்ம ராசிக்கு என்ன சொல்கிறாங்க, என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே படிக்க ஆரம்பிப்போம், யோசிச்சுக்கிட்டே கேட்க ஆரம்பிப்போம். ஆனால் குரு பயிற்சி அப்படின்னோடனே குரு பகவான் பயிற்சி அடைகிறாரு, நமக்கு எப்படின்னு நல்லது செய்வார், நமக்கு ஏதேனும் ஒரு வகையில் வழிகாட்டுவார், அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தாங்க நாம் எல்லாருமே இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு ஆவலாக காத்து கொண்டு இருக்கிறோங்க. நம்முடன் கலந்துரையாடுவதற்காக எல்லாருமே இங்கே வந்திருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா சொல்லழகர் சுகுமார் அவர்கள் வந்திருக்கிறாங்க, ராசி அழகர் ராம் வந்திருக்கிறாங்க, அதே மாதிரி கலையழகர் கதிர் வந்திருக்கிறாங்க, ஆன்மீக அழகர் ஆதித்ய குருஜி வந்திருக்கிறாங்க. பொதுவாக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லோருக்கும் நல்லதை தரக்கூடியதாகத்தாங்க இருக்கும். காரணம், புதனுடைய வீட்டுக்குள்ளார குரு பகவான் பயிற்சி அடைகிறாருங்க. அதாவது விசுவாசு வருடம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி கேட்டை நட்சத்திரத்தில், அதுக்கடுத்தது சிவம் நாம யோகத்தில், கரசை நாம கரணத்தில், நேத்திரம் ஜீவனம் நிறைந்த சித்த யோகத்தில் இன்றைய தினம் இரவு 11:20 குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் குடிபெயர்கிறாருங்க. பொதுவாக குரு பகவானை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆன்மீகம் சொல்லுவோம், அரசியல், சட்ட திட்டங்கள், அதுக்கடுத்தது இந்த பேங்க்கு கஜானாவுக்கு உரிய கிரகம், அதே மாதிரி அரசவை, மந்திரி, இதுக்கெல்லாம் உரிய கிரகமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். ஆனால் புதன் யார்? பாடசாலை, பாடத்திட்டங்கள், வகுப்பு, மாணவ மாணவிகள், அதுக்கடுத்தது தேர்வு முறைகள், இதுக்கெல்லாம் உரிய கிரகமாக இருக்கிறார் புதன்ங்க. அப்போது இந்த 2 கிரகங்களும் மோதிக்கொள்ளக்கூடிய ஆனால் இணையக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையுதுங்க. பொதுவாக இரட்டை ராசியில் குரு பகவான் வந்து உட்கார்றதுனால இரட்டையர்கள் இந்த வருடத்தில் புகழடைவாங்க. அதை இரட்டை பிள்ளைகளாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் புகழடைவாங்க. சோஷியல் மீடியா அது ரொம்ப பரவலாக மிக அதிகமாக இருக்கும். பொதுவாக மக்கள்கிட்ட காசு பணம் சேர்க்கை, அதுக்கடுத்து சம்பாத்தியம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குரு பகவான் மிதுனத்தில் உட்கார இருக்கிறதுனால சண்டை சச்சரவெல்லாம் குறைஞ்சி ஒரு சமாதானமான, அதே நேரத்தில் ஒரு ஞான சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் நம்முடைய மனசுக்குள்ளார வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. பொதுவாக இந்த குரு பயிற்சி என்னென்ன பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பொதுவாக இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா குழப்பமாகவே வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையிலேருந்து விடிவு காலம் பெறக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ஒவ்வொரு வீடும் பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாழ்க்கை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகளுக்கும் சிறந்த ஆசிரியர் கிடைப்பாங்க. அந்த குரு இப்போ நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறதுனால நிச்சயமாக இந்த குரு பயிற்சி எல்லோருக்கும் நல்லதே செய்யும்ன்றது தான் உண்மை. பொதுவாகவே குரு பகவான் சாஸ்திர ரீதியாக மன்னவன், பொன்னவன், புத்திரகாரகன், தனகாரகன் அப்படிங்கிற பல்வேறு சிறப்புகளுக்கு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி அனைவருடைய குடும்பங்களில் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. உங்களுடைய தொழில் ரீதியான வகையில் ஓரளவு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. சேரக்கூடிய செல்வம் அல்லது புகழ் அல்லது சொத்து பத்து எதுவாக இருந்தாலும் நேர்மையான வகையில் சேரக்கூடிய பாக்கியத்தை கூர்மையாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையும். குரு பகவான் புதன் வீட்டில் உட்கார்றதுனால, புதன் அப்படின்னாலே பேச்சுக்கும் மூச்சுக்கும் உரிய கிரகம் புதன். அதனால தான் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ரொம்ப பெருசாகவே வளர்ந்துக்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் பெரிய லெவலில் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பேங்க் செக்டர் அது கொஞ்சம் வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, புதுசாக தொழில் தொடங்குறவங்க எண்ணிக்கை அதிகரிக்குங்க. இது மாதிரி நிறைய அடுக்கடுக்காக நம்ம இந்த குரு பயிற்சியால் நல்லது நடக்குங்கிறத நம்ம அடித்து சொல்லலாங்க. இந்த குரு பயிற்சி குரு பகவான் புதனோட வீட்டில் இருக்கிறதால அறிவியல் துறையிலையும் மருத்துவத்துறையிலையும் நல்ல வளர்ச்சி ஏற்படும். ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த சமயம் இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு ராஜயோகமான வருஷம்னே கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா புதன் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணக்கூடிய கிரகம் ஸோ அது குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதால அந்த இடத்துல குரு பகவான் வரும்போது குரு எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த இடத்த எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். ஸோ அதனால் புல் மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு புல் மார்க்கெட்டாக இருக்கும். இப்போ பங்குச்சந்தையில் பங்குகளோட விலைகள் கொஞ்சம் கீழே இறங்கினா கூட அது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி வாங்கிட்டாக்க அபரிதமான லாபம் நிறைய பேருக்கு நல்லா கிடைக்குங்கிறத உறுதியாக சொல்ல முடியும்.
குரு பகவான் இப்போது காலபுருஷனுடைய 7, 9, 11ன்னு சொல்லப்படக்கூடிய கேந்திர கோணங்களை பார்க்கறது ரொம்ப பெரிய நல்ல அமைப்பு. அப்போது தனி நபருடைய வருமானம் உயரக்கூடிய அமைப்பு, அவங்கவுங்க தொழிலெலாம் நல்லா இருந்து அது லாபம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க, அல்லது ஏற்கனவே திருமணமாகி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க, அல்லது காதல் திருமணத்தை எதிர்பார்த்து அப்பா அம்மாவுடைய பர்மிஷன்லாம் வேணுங்க, அது கிடைக்க மாட்டேங்குது என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு, ஆக சமூகத்தில் அந்த ஆண் பெண் உறவுகள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள், ஒரு உருப்படியான நன்மைகளை தரக்கூடிய கேந்திர கோண தொடர்புகள் கொண்ட நல்ல குருப்பெயர்ச்சியாக தான் அமைஞ்சிருக்கு இந்த குருப்பெயர்ச்சி. பொதுவாக குரு பகவான் புத்திக்காரகன் புதனுடைய வீட்டுக்கு போகிறதுனால எல்லாருமே நாம் ஏதாவது படிக்கணும், நம்ம வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும், புது விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. படித்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் பெரிய மரியாதை, மிகப்பெரிய அங்கீகாரம் அதெல்லாம் கிடைக்கும். இந்த குரு பயிற்சியால் மழை பொழிவு, மகசூல், நல்ல விளைச்சல் இதெல்லாமே அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து விலைவாசியெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாரையும் இருக்குங்க. இது மாதிரி குரு பகவான் ஏகப்பட்ட யோக பலன்களை தரப்போகிறாருங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறாரு, எங்களுக்கு எப்படி இருக்கும், நாங்கள் நல்லா இருக்க முடியுமா, வேலை கிடைக்குமா, அதே மாதிரி திருமணம் முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, வெளிநாடு போக முடியுமா, இப்படி எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. அதனால் அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி 3ஆம் இடம், வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவாங்க, தைரியஸ்தானம், இளைய சகோதரனை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் குரு அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால மூதாதையருடைய சொத்து சேரும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஏன்னா வழக்குகளிலே மாட்டிகிட்டு இருந்தாங்க, கிடைக்குமா கிடைக்காதுன்னு இருந்தாங்க மேசராசிக்காரங்களுக்கு. நீதி, நேர்மை, நாணயத்தை சத்திய கட்டுப்பட்டவர் ஒருத்தர் நட்பாகவார். அந்த நட்பு மூலிமா பார்த்திங்களா அவங்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய யோகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் மிகப்பெரிய ராஜயோகத்தை ஏற்படுத்தும் என்றது சத்தியம். மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சி, அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால சின்ன சின்ன தொந்தரவுகள், சின்ன சின்ன தடைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அந்த மாதிரி தடைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட குரு பகவான் இந்த 7, 9, 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடியது. நல் அமைப்பில் சுப கிரகமாகிய குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனால் கூட 7, 9, 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மாதிரியான நன்மைகளை உண்மையாகவே செய்வார். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். காரணம் பார்த்திங்கன்னா அவங்க ராசிக்கு 9வது வீட்டுக்கு 7வது வீட்டில் குரு பகவான் உட்கார்றார். இது ஒரு பெரிய பாக்கியம். மிகப்பெரிய பதவிகள், மிகப்பெரிய பொறுப்புகள் அதெல்லாம் அவங்கள தேடி வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, கூட்டு தொழிலில் இறங்க போகிறீங்க. இதில் குறிப்பாக இன்னொரு ரகசியம் என்னென்னு பார்த்திங்கன்னா, புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் தான் 9 மாதங்கள் குரு பகவான் பயணம் செய்கிறார். அதனால் குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்திலேயே அதிக காலம் பயணம் செய்கிறதுனால மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மாபெரும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் வீடு சொத்து வாங்கிறது, அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குறது, இப்படி ஏகப்பட்ட விசேஷங்களை இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். மேஷராசிக்கு இது வரைக்கும் குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருந்து நிறைய நல்லதை பண்ணியிருப்பாரு. இப்போ 3ஆம் வீட்டுக்கு போதே இது சாதகமற்ற வீடா அப்படின்னு நினச்சி யாரும் பயப்பட தேவையில்லை. குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய மற்றும் அதிசாரமாக செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கிற அக்டோபர் மாதத்துலேருந்து, அதாவது அக்டோபர் 2025லேருந்து பிப்ரவரி 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை அள்ளி கொடுக்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக யாருக்கும் கடனை கொடுக்காமல் இருந்துட்டாலே இந்த குரு பயிற்சி முழுவதுமே மேசராசிக்கு ஒரு அமோகமான குரு பயிற்சியாக இருக்கும் இடத்தை பெருக்கிறவர் குரு அப்படிங்கிற அமைப்பின் அடிப்படையில் 3ஆம் இடம் நல்ல இடம் இல்லை தான். இப்போ 3ஆம் இடத்துல என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அறிமுகங்களை கொடுப்பார். ரொம்ப நாளாக இவரை பார்க்கணும் அவரை பார்க்கணும், அல்லது இந்த முயற்சி, 3ஆம் இடம் தான் முயற்சியை குறிக்கக்கூடிய இடம். அப்போ இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான சில பேஸ்மெண்ட்டை இந்த 3ஆம் இடத்துக்கு குரு இப்போ போட்டு வைக்கும். மேஷராசிக்காரர்கள் குருவால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கு ஆலங்குடிக்கு போகலாம். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஆலங்குடிக்கு போய் குரு பகவானை வழிபட்டாலே மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த குரு பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு ரிஷபராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு.
கண்டிப்பாக தாராளமான தன வரவுகளை அள்ளி கொடுப்பார். என்னென்னைக்கோ செஞ்ச முயற்சிகள்லாம் இந்த வருஷத்தில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த தனகாரகன் குரு பகவான் செயல்படுவார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் குடும்பஸ்தானமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடியது. அடுத்தவங்க முன்னாடி பெருமையான வாழ்க்கையை வாழக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களை ஆண்டு முழுவதும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது. கடந்த காலங்களில் சொல்ல காப்பாற்றக்கூடியது. வாக்கு ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால அடுத்த குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதிகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையும். கடந்த ஒரு வருஷமாக ரிஷபராசிக்காரங்க வந்து ஜென்ம குருவில் பாடாப்பட்டாங்க. எந்தவித சந்தோஷமும் அனுபவிக்க முடியாமல் எங்கே போனாலும் தோல்வி, வருத்தங்கள், கடன் பிரச்சனைகள், எங்கே போனாலும் வந்து செலவுகள், இப்படி நிறைய அவஸ்தைப்பட்டீங்க. அந்த நிலைமை இப்போ மாறுது. தொழில் எதுவுமே அமையாதவங்களுக்கு உடனே தொழில் அமையும். ஒரு நல்ல உத்தியோகம் அமையிறது, ஒரு வருமானம் கிடைக்கிறது, அதெல்லாமே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய வசந்தத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். வசதி வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும். எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசிக்கு அவங்க கஷ்டம்னா முடிஞ்சிருச்சு, ஒரு கோல்டன் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். காரணம் என்னென்னா ஜென்மகுரு வந்து விலகிருச்சு. ஸோ ஜென்மத்தை விட்டு குரு விலகிட்டாலே அவங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் படிப்படியாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வயதிற்கு ஏற்றாற் போல் அவங்களுடைய நீண்ட கால கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய நல்லது ஒரு குரு பயிற்சியாக இது இருக்கும். குறிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த வேலையிலே நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த டிரான்சிட்டில் வந்து நல்ல ஒரு வேலை வந்து கிடச்சிரும். இதனால பணப்பிரச்சனையும் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே தீர்ந்துருன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நாளாக குழந்தை இல்லையேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கூட ஒரு புத்திர பாக்கியம்ங்கிறது வந்து கண்டிப்பாக இந்த டிரான்சிட்டில் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருங்கிறத உறுதியாக சொல்லலாம். குரு பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்க போகுது. அதுவும் பணமாற்றம், தனமாற்றம்னு சொல்லலாம். பேசி பிழைப்பவர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அந்த ஆசிரியர் தொழிலில் இருக்கக்கூடியவங்க, வழக்கறிஞர் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அது ஒரு பொற்காலம். அதே மாதிரி எதிர்பாராத தனலாபம் இப்போ வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒரு ஷேர் மார்க்கெட்டில் வரக்கூடிய அமைப்பு, என்றைக்கோ ஒரு இடத்துல கொடுத்து வச்சுருந்தேன், ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், அது இன்றைக்கி நல்லதாக திரும்பி வருது. இந்த மாதிரி எல்லாவற்றிலும் அதிகமான ஒரு வருமானம் இருக்கக்கூடிய அமைப்பு, கடந்த காலத்தில் செய்ய முடியாத எல்லாத்தையும் இப்போ சாதிக்கக்கூடிய அமைப்புன்னு வயதிற்கு ஏற்றாற் போல் அந்த குரு பயிற்சி அவங்கவுங்களுடைய ஒரு எண்ணங்களை, ஆசைகளை நிறைவேற்றி பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய அருமையான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். இதில் ரிஷபராசி பார்த்திங்களா, வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தால் கூட காட்டுக்குள்ளே வாழ்கிற மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு வேதனைகளில் வாழ்ந்துட்டு இருந்தது. இன்றைய நாள் அவங்களுக்கு ஒரு பெரிய விமோச்சனமான நாள். ஜென்மத்தொட்டு விலகி மிதுன ராசிக்கு போகிறாரு. அதுவும் பார்த்திங்கன்னா தாய் மாமன் உறவு மூலிமா ஒரு பெரிய நன்மை நடக்க போகுது. பூர்வீகத்தால் அவங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை தரப்போகுதுங்க. கௌரவத்தை கொடுக்க போகிறாரு. மதிப்பு, மரியாதைகள், செல்வம், செல்வாக்கு எல்லாமே வந்து சேரக்கூடிய இடத்துக்கு ரிஷபராசிக்காரங்க வந்துட்டுருக்காங்க. இனி வாழ்க்கையில் பார்த்திங்களா சோதனை மேல் சோதனை இருந்தவங்க பூராமே இன்றைக்கி சாதனை மேல் சாதனை பண்ணக்கூடிய குரு பயிற்சியாக தான் இருக்கும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமானை வணங்கி வந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக தாங்க இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளாரே வந்து உட்கார போகிறார். அதிலே நம்ம வந்து நட்சத்திர பாதங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் எவ்வளோ காலம் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் 1 மாதம்தான் இருக்கிறார். அப்போது மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு 1 மாத காலம் மட்டும்தான் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் 2 மாதம் மட்டும்தான் பயணம் செய்கிறாரு. அதில் 2 மாதம் வரைக்கும் தான் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிரமங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தது புனர்பூசம் நட்சத்திரத்தில் தான் கிட்டத்தட்ட 9.25 மாதங்கள் வந்து இருக்க போகிறார். அதில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த குரு பயிற்சியால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குரு பகவான் ராசிக்குள்ளார் இருந்தாலும் 5, 7, 9 அதாவது பிள்ளைகள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதில் மகளுக்கு கல்யாணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. பணப்புழக்கம் நிச்சயமாக குறையாது. ஏன்னா அவர் 9ஆம் இடத்தை பார்த்துட்டே இருக்கிறதுனால பணப்புழக்கம் உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சி வந்து ஏற்கனவே இருந்ததை விட உங்களுக்கு யோகத்தை தான் அள்ளி கொடுக்கறதா இருக்கும். மிதுன ராசிக்கு குரு பகவான் வந்து ஜென்மத்தில் வர்றாரு. ஸோ ஜென்மத்தில் குரு வந்துட்டாலே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சி பயந்துட்டுருக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு பார்த்தா இதுலேருந்து தப்பிச்சிடலாம். குறிப்பாக வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வருதுன்னா, அவங்க வந்து மிடில் ஏஜில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து என்னென்னா ரொம்ப நாளாக செக் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து மெடிக்கல் செக்கப்பே பண்ணாமல் இருந்திருப்பாங்க, 5 வருஷம் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அவங்கன்னா போய் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அவங்க கொலஸ்ட்ரால், சுகர் லெவல்லாம் நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணிட்டாங்களே, அதுலேருந்து தப்பிச்சிடலாம்.
அதே மாதிரி பண விஷயத்தில் புதுசாக ஷேர் மார்க்கெட்டில் போய் பணத்தை போடக்கூடாது. குறிப்பாக வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்னா பண்ணும்போது பணத்தை போட்டால் அது வந்து லாஸ் ஆகிடும். அதனால் அதை பண்ணாமல் இருக்கலாம். இதுக்கடுத்து தம்பதிகளுக்குள்ளாரையும் வந்து சிறு சிறு சண்டைகள் வரலாம். அவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. மிதனராசிக்காரங்களுக்கு பெரிய நன்மைகள் இந்த குரு பயிற்சியால் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் ஒரு சனி போன்ற அசுப கிரகங்கள் இருக்கும்போது வேறு பலன், குரு போன்ற சுப கிரகங்கள் இருக்கும்போது வேறு பலன். இந்த இடத்துல ஜென்மகுரு என்ன பலனை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தஸ்து கௌரவம் போன்ற உயர்வான நல்ல நன்மைகளை தருவார். சர்வ நிச்சயமாக இந்த குரு பயிற்சிக்குள்ளேயே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகளை மிதனராசிக்காரர்கள் வயதுக்கேற்றார் போல எதிர்பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் இவரை போல் உண்டுமா? உங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, மற்றவர்கள் மதிக்கக்கூடிய, மாண்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு இந்த குரு பயிற்சி. மிதுனராசி பார்த்திங்களா, அந்த குரு பயிற்சி ஜென்ம குரு எப்பவுமே பாருங்கள் ஒரு 7ஆம் இடத்தை பார்வைப்படுதுங்க. நல்ல நண்பர்கள் சேருவார்கள். இதுவரை சொந்த வீடு வாங்கவே இல்லை, வீடு வாங்கிட்டேன். அதே மாதிரி திருமண வயதில் பெண்கள் வந்து திருமணம் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த ரெட்டை குழந்தை பிறந்தவங்க பார்த்திங்களா, ட்வின்ஸ் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்மத்துக்கே குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கும் பொழுது சிந்தனைகளை அதிகமாக கொடுப்பார். ஓரளவு சிந்தனை அப்படிங்கிறது வளர்ச்சி. அதுவே சிந்தனை அதிகமாக இருந்துன்னு வைங்களே, தேவையில்லாத குழப்பம் தான் அப்படிங்கிறது. இருந்தாலும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஆரோக்கியம் அப்படிங்கிறது மிக மிக அதிகமாக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால கணவன் மனைவி உண்மையாலுமே ஒற்றுமையோடு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களையும் இந்த குரு பயிற்சி கொடுக்கும். இதே மாதிரி 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால இந்த பிதாவளி சொத்துக்களில் தேவையில்லாத பிணக்குகள் இருக்குன்னு வைங்களே, அந்த பிணக்குகள் பூரா இணக்கமான சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் குரு பார்வை அமையுது. இந்த பாக்கியங்களை வந்து நீங்கள் பலப்படுத்திக்கிறதுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சிகளை மகிழ்ச்சியாகவே சந்திக்க முடியும். கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 12ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. 12ஆம் வீடுங்கிறது வந்து விரயஸ்தானம். 4-5 வருஷமாக வந்து ஒரு வீடு வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் அதுக்குரிய யோகா அமைப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி தங்கம் விலை வந்து ஏறிடுச்சுன்னு நினச்சா கூட தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வருமானம் உயர்ந்து தங்கத்தையும் உங்களால் வாங்க முடியும். அந்த அளவுக்கு கடகராசிக்காரங்களுக்கு டைம் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். மாணவர்களுக்கும் இது வந்து ஒரு உன்னதமான காலகட்டம். 12ல் குரு இருக்கிறதால ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் படிக்கணும்னு நினச்சிக்கிறவங்களுக்கு கூட அதுக்குரிய யோக அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அந்த 2-3 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு விடியல் வரப்போகிறதுன்றது தான் உண்மை. 12ல் குரு வர்றார், செலவுகளை கொடுப்பார், நல்ல செலவுகளை கொடுப்பார். சமீபத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டதுனால இனிமேல் கஷ்டம் கொடுக்குமோன்னு எதிர்பார்க்கவே வேண்டாம். நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல் மாற்றத்தையும் பொருள் வரவையும், கடன் வாங்க தேவையில்லாத ஒரு நல்ல அமைப்பையும், ஒருவேளை கடன் வாங்கினா சுப கடன்களாக ஹவுசிங் லோன் போன்றவைகள் வரக்கூடிய நல்ல பயிற்சியாக அமைஞ்சிருக்கு. நன்மை தரும் குரு பயிற்சி. கடகராசி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா குரு உச்சமாகிற இடம். அப்போ என்ன ஆகும்னா அந்த குரு பயிற்சி விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாயாருடைய ஆரோக்கியம், தாயாரை கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கும் இந்த குரு பயிற்சியில். கடகராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சொந்தமாக வீடு வாங்கக்கூடியது, ஆடம்பரமான காரு வாங்கக்கூடியது, அல்லது அதிகபட்சமான வந்து சொத்து பத்துக்களை வாங்கி போடுவது, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து சுப விரயம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து சுப கிரயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதிகமாக வந்துட்டு இருப்பார். அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே நல்லாவே நடக்கக்கூடிய பாக்கியங்களை நல்லபடியாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பயிற்சி அமையுது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த ஒரு வருஷமாக வந்து பாதகஸ்தானத்தில் உட்காந்துருந்தார். ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. கொடுப்பாருன்னு சொல்லி ஏமாந்து அங்கே கடனை வாங்கி இங்கே கடனை வாங்கி கடைசியில் வந்து பாதியில் நின்று போச்சு எல்லா வேலையும். அந்த நிலைமை இனிமேல் கொஞ்சம் மாறும். எல்லா வேலைகளையும் முழுசாக முடிக்கக்கூடிய ஒரு தகுதியை கொடுப்பார். அடுத்து வந்து நம்ம விரயஸ்தானங்கிறோம், வருமானம் வந்தால் தானே நம்ம வந்து விரயம் பண்ண முடியும். அப்போ அதிகப்படியான வருமானத்தை இந்த ஒரு வருடத்துக்கு குரு பகவான் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார். மேலே மேலே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு அதாவது கடகராசிக்காரர்கள் வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் தென்குடி திட்டை அப்படின்னு ஒரு அற்புதமான ஊர் இருக்குது. அங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானையும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமானையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் சேர்த்து வழிபட்டு வந்தால் கடகராசிக்காரர்கள் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை நல்ல விதமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்திற்கு லாபகுருவாக வரப்போகிறார். லாபகுருன்றது எதுலேயும் லாபம். குடும்பத்தில் லாபம்,
தொழிலில் லாபம், வியாபாரத்தில் பெயர் எடுக்கிறதுல எல்லாத்துலேயும், அதாவது முயற்சி பலிக்கும்னு ஈஸியாக சொல்லிடலாம். சிம்மராசிக்காரர்களுடைய நீண்டகால லட்சியம், ஆசை, கனவுகளை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை அவர் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். ஆண் பெண் இருபாலருக்குமே சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. சிம்மராசி பொறுத்தளவு குரு பயிற்சிங்கிறது முதல் தர யோகக்காரர்கள். 5ஆம் இடத்தை பார்வைப்படும் போது புத்திரஸ்தானங்கள் இவங்களுக்கு ஒரு பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. குழந்தைகளால் பெருமைப்படக்கூடிய யோகம். அதே மாதிரி திருமணம் தடைப்பட்டு இருந்த பார்த்திங்கன்னா, நம்ம நாளாக திருமணம் நடக்கலை, ரொம்ப குழப்பமாகவே இருக்குது, வயசு 35 ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசித்தவங்கெல்லாம் குரு பார்வை வந்து கும்பத்தை பார்க்கும்போது திருமணம் தடையின்றி நடக்கும். அப்போ இந்த சிம்மராசிக்கு இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான ஒரு பயிற்சியாக அமையும். சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் உபஜய லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்தவங்களுடைய உதவி அல்லது உபகாரம் இல்லாமலேயே மிகப்பெரிய அமைப்புகளை சந்திக்கக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறுக்க முடியாத மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவான் அமைய போகிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஊர் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில நல்ல காரியங்களுக்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய மிகப்பெரிய கௌரவமான அமைப்புகளை கலகலப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது நம்ம ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது சொந்த ஊரில் இடம் வாங்க முடியலன்னு நினச்சவங்க வந்த ஊரில் இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முதல் தரமான வாகனங்கள் யோகங்கள் இருக்குது. பெரிய பதவியில் பொறுப்பில் இருந்தாலும் அதிகாரத்தை பயன்படுத்த முடியாமல் அடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது. அதெல்லாமே மாறும். உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து ராஜயோக பலன்களை தரக்கூடியதாக இந்த குரு பயிற்சி இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு குறிப்பாக அதுலேயும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு ராஜயோகமான காலகட்டம். அதுவும் குறிப்பாக ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஃபண்டிங் இல்லைன்னு அவஸ்தைப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஃபண்டிங் வந்துடும். சில பேர் வந்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் வந்து இமீடியட்டாகவே விற்றுட்டு அது மூலமாக அதிகமாக லாபம் வரக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து டைம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கும் ப்ரொமோஷன் இல்லைன்னு சொல்லி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கலாம், ப்ரொமோஷனுமே கிடச்சிருக்காது. அது லாஸ்ட் டிரான்சிட் வந்து குரு பகவான் 10ல் இருந்ததால் ப்ரொமோஷன் கிடச்சிருக்காது. இந்த தடவை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடச்சிடும். இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு பழனி மலையில் இருக்கிற முருகனை வழிபட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கும். கன்னி ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா, அந்த குரு பயிற்சி 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு யோகம் தெரியுங்களா? 10ல் குரு, 10ல் ஒரு பாவி அமர்ந்தாவே இழந்த பதவியே மீண்டும் திரும்பி வரும். எதிரிகள் வந்து வீழ்வார்கள். இவங்களுடைய சொத்து சேர்க்கை நல்லாயிருக்கும். இவங்க ஆரோக்கியத்தை பார்த்துப்பாங்க. ஒரு 10 பேர்த்து இல்லைங்க, 100 பேர்த்து வேலை வாங்கிட்டு இருந்தவங்க இப்போ வந்து 500 பேர்த்துக்கு வேலை வாங்கி கூட முதலாளித்துவம்ன்றது வந்து இவங்களுக்கு வந்து சேரும் இந்த குரு பயிற்சி. கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. 10ஆம் இடம் அப்படிங்கிறத விட அந்த 10ஆம் இடம் வந்து புதன் பகவானுடைய சொந்த வீடாக இருக்கிறதுனால, ஆட்சி வீடாக இருக்கிறதுனால வம்சாவளியாக கிடைக்காத மிகப்பெரிய அம்சங்களை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இந்த குரு பயிற்சி அமையுது. உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு நம்ம உத்தியோகம் போயிட்டுருக்கிறோம் அப்படிங்கிறத விட சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கக்கூடியது அல்லது சொந்தமாக வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடியது, ஆரம்பிக்கிற அந்த வியாபாரத்தில் வந்து அபாரமாக சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமைகளை இந்த குரு பகவான் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் பயிற்சி அமையுது. கன்னிராசிக்காரங்க 99% வந்து அவங்களுக்கு எல்லா வேலையும் நின்று போய் கிடக்குது. எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, ஆனால் வந்து எதுவும் நடக்கலைங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தடங்கல்கள் வந்து இனிமேல் விலக ஆரம்பிக்கும். இப்போ புதன் தான் அவங்களுடைய ராசிநாதன். கன்னிராசிக்காரங்களுடைய ராசிநாதன் புதன். அவருடைய இன்னொரு வீட்டில் வந்து குரு பகவானை அவர் உட்கார வைக்கிறார். அப்போது நீங்கள் சொல்கிறத குரு பகவான் செய்ய போகிறார். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ அதை உங்களுக்கு செய்து கொடுக்க போகிறார். இது வரைக்கும் எதெல்லாம் வந்து கனவாக இருந்ததோ அதெல்லாம் நனவாக போகிறது. ஒன்றே ஒன்று தான், 10ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது யாருக்கும் இரவலாக நகைகள் தரக்கூடாது, பணம் தரக்கூடாது, ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து எதுவும் போடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மாதிரி உங்கள் பேரை வந்து தப்பாக ஒரு சிலர் பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த குரு பயிற்சி வந்து மாபெரும் வளர்ச்சியை தரக்கூடியதாகவும் உங்களை ஒரு சாதனையாளராகவும் நிச்சயமாக மாற்றும். கன்னிராசிக்கு குரு பகவான் 10ல் வந்துருச்சேன்னு சொல்லி யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா 10ல் குரு பகவான் இருந்தாலுமே குருவோட பார்வை வந்து 2, 4, 6 இந்த 3 வீடுகள் மேலே விழுகிறதால அது மூலமாக வரக்கூடிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வீடு வாங்கணும்னு நினச்சா கூட அதுக்குரிய அனுகூலமான அமைப்புகள் வந்து இந்த வருஷ கடைசியில் டிசம்பர் இல்லைன்னா ஜனவரி 2026 வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிடும். இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து அவங்க வந்து ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணும். ஏன்னா சனியோட பார்வையும் மேலே வந்து இவங்க ராசியின் மேலே விழுவதால் ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கிட்டாலே கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு குரு பயிற்சியாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். என்ன தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும்.
கஷ்டப்படாமல் இங்கே ஒன்றும் கிடைக்காதே. ஆக ஒரு தொழில் முன்னேற்றத்திற்கு தேவையானது உழைப்பு தானே. அப்போ உழைப்பை கொஞ்சம் குரு பகவான் அதிகமாக எடுத்துக்குவார். ஆனால் முடிவில் பணத்தை கொடுப்பார் என்பது தான் அந்த 2ஆம் இடத்து பார்வையை குறிக்குது. ஆக கன்னிராசிக்காரர்களுடைய தொழில் முயற்சிகள் அத்தனையும் பலிக்கக்கூடிய அருமையான நல்ல அற்புதமான ஒன்று. அப்படி கொஞ்சம் சில சங்கடங்கள் இருந்தால் கூட அதை தீர்த்துக்கிறதுக்கு போரூர் சிவாலயத்திற்கு போய் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு கும்பிட்றது ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையும். துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு துன்பங்களை எல்லாம் துரத்தி அடிக்கக்கூடிய அளவுக்கு 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளூரில் சொத்து வாங்க முடியாதவங்க வெளியூரில் போய் மிகப்பெரிய அளவுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடியது, செல்வங்கள் வாங்கக்கூடியது, சொத்து பத்துக்களை சேர்க்கக்கூடியது, இந்த மாதிரி பல்வேறு விதமான பாக்கியங்களை மிகப்பெரிய அளவில் கொடுக்கக்கூடிய அமைப்பில் 9ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். 2019 கஷ்டப்பட்டு இருக்காங்க துளாராசிக்காரங்க. அவங்களுக்கு இப்போ தான் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த குரு பயிற்சி மூலமாக வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். காரணம் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறார். அதாவது ஏற்கனவே இவங்க விதைச்சி வச்சதெல்லாம் அறுவடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு அமையப்போகுது. உத்தியோகத்தில் ஓடி ஓடி உழைச்சாலும் மேலதிகாரி இவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ மேலதிகாரியை இவரை கூப்பிட்டு இது விஷயமா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு இவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இவங்க ராசி மேலே குருவோட பார்வைப்படுது. ராசி மேலே குரு பார்வைப்பட்டாலே அந்த சோர்வு, களைப்பு, ஒரு முணுமுணுப்பு இதெல்லாம் போய் முகத்தில் ஒரு மினுமினுப்பு இனிமேல் இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலமாக வாழ்க்கையில் ஏகப்பட்ட சொத்துக்களை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும். துளாராசிக்காரங்களுக்கு ராஜயோகமான காலகட்டம், ஒரு பொற்காலம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். குரு பகவான் இது வரைக்கும் 8ஆம் வீட்டிலேருந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்துருப்பாரு. எந்தெந்த இடத்துலலாம் கஷ்டப்பட்டாங்களோ, எந்தெந்த விஷயத்துலலாம் கஷ்டப்பட்டாங்களோ அந்த ப்ராப்ளத்தை விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க. இது சில இடத்துல ப்ரமோஷன் இல்லையேன்னு சொல்லி கஷ்டப்பட்டுருப்பாங்க. சில சமயத்துலேருந்து வேலையே போயிருக்கும். அந்த இடத்துலலாம் புதுசாக ஒரு வேலை, அதுவும் நல்ல பவர்ஃபுல்லான ஸ்பாட்டுக்கே வந்துடுவாங்க. நிறைய பேர் கடன் வாங்கி சர்வே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க லாஸ்ட் ஒரு வருஷமாக. இப்போ இவங்க நிலைமை எப்படி மாறும்னா, இவங்க அதை அளவுக்கு அதிகமாக பணம் சம்பாரித்து கடனை பைசல் பண்ணிவிடுவாங்க. இவங்க மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை திறம் கண்டிப்பாக உயருங்கிறத இந்த குரு பயிற்சியில் சொல்ல முடியும். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த குரு பயிற்சி. இருட்டுக்குள்ளேருந்து வெளியே வரீங்கன்னு சொல்லலாம். ராசியை ஒரு ஒளி பொருந்திய கிரகம் பார்க்கறது மனசை ஒரு உற்சாகமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு தன்மை. சொந்த ஊருக்கு திரும்ப போயிடணும், சொந்த நாட்டுக்கு திரும்ப போயிடணும். வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்கலாம் திரும்ப இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு விடக்கூடிய ஒரு சூழல். சொந்த ஊரில் போய் ரெஸ்ட் எடுக்கணும், அல்லது கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பார்க்கணும், ஆன்மீக யாத்திரைகள் போகணும் என்கின்ற மாதிரி அப்பா அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு நினச்சவங்க, கூட்டு முயற்சிகள் பலிக்கணும்னு நினச்சவங்க எல்லாருக்குமே நன்மைகளை தரக்கூடிய குரு பயிற்சியாக அந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க. எதையும் துல்லியமாக கணக்கு போட்டு செய்யக்கூடியவங்க இந்த துளாராசிக்காரங்க. நீதிக்கு, நேர்மைக்கும், சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. ஆனால் இந்த 9ஆம் இடத்துல குரு 3ஆம் இடத்தை பார்க்கும்போது நிறைய பேர்த்துக்கு உதவி, தான தர்மங்கள் செய்வாங்க. புண்ணியம் செய்யவான அந்த துளாராசி புண்ணியம் செய்கிறதே அவங்களுக்கு பெரிய யோகம். அதனால் அந்த குரு பயிற்சி அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துங்கிறது உண்மை. துளாராசி நேயர்களுக்கு பரிகாரமாக சேலம் ஊத்துமனை உள்ள அகத்தீஸ்வரரை வழிபட்டு வந்தால் மிக மிக யோகமான வாழ்க்கை அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகாதிபதி இந்த குரு பகவான் தாங்க. இதுவரைக்கும் குரு பகவான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி கொடுத்தார். ஆனால் இப்போ அள்ளி கொடுக்க போகிறார். பொதுவாக 8ஆம் இடத்துக்கு போனால் விரயங்கள் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும், பயணங்கள் ஒரு பக்கம் இருக்கும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லா விரய செலவுகளும் சுப செலவுகளாக மாறப்போகுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா தனஸ்தானத்தை பார்க்குறார். பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே உடனே சொல்லிடுவாங்க. அதை பாலிஷ் பண்ணி பேசவே தெரியாது. இப்போ குரு பயிற்சியில் இந்த குரு பகவான் வாக்குஸ்தானத்தை பார்க்குறதுனால யாருக்கிட்ட இனிமேல் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எந்த வார்த்தையை யார்கிட்ட பயன்படுத்தணும்னா நமக்கு வேலை நடக்கும் அப்படிங்கிறத இனிமேல் புரிஞ்சுப்பாங்க. முக்கியமாக பிள்ளைகளுக்கு, விருச்சிக ராசிக்காரங்க பிள்ளைகளுக்கு இது ஒரு பொற்காலம். பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கிறது, அவங்களுக்கு கல்யாண காலகாலத்தில் முடியறது, எப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய குரு பயிற்சியாக இது இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் குரு பகவான் 7ஆம் வீட்டில் நல்ல பொசிஷனில் இருந்தார். இப்போ 8ஆம் வீட்டுக்கு போகிறாரு. 8ஆம் வீடுங்கிறது அஷ்டமத்து ஸ்தானம். அஷ்டமத்தில் குரு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்லை.
ஏன்னா அஷ்டமத்தில் குரு வரும்போது என்ன பண்ணணும், நம்ம வந்து நிறைய ஒர்க் பண்ணணும். ஏன்னா அதிர்ஷ்டங்கள் வந்து சற்று குறையுமே தவிர நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யறோம்னா அதுக்குரிய ரிசல்ட்ஸ் வந்து வராமல் போகாது. ஏன்னா நல்லா உழைக்க வேண்டியிருக்கும். ஸோ குறிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் ஏதாவது நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் 2026 டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் வந்து ஒரு வீடு வாங்கிட்டு நீங்கள் வந்து உள்ள ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் போகணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். மேரேஜ் பண்ணுறதுக்கும் அந்த டைம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள், நன்மைகள். 6, 8, 12 பாவங்களே மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். நமக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் அந்த மாற்றம் கசப்பாக இருந்தாலும் போக போக ஒரு 2-3 மாதத்துலேயே அடாடா நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தான் இந்த மாற்றம் நடந்திருக்குன்றது மனசு உணரக்கூடிய அளவிற்கு ஒரு எதிர்பாராத லாபங்கள், எதிர்பாராத மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குருவின் பார்வைக்கு தான் உண்மையிலேயே வலிமை. அவர் இருக்கிற இடத்த விட அவர் பார்க்குற இடத்திற்கு ஒரு விருத்தி உண்டு. அப்போ தனவிருத்தி ஏற்படக்கூடிய 2ஆம் பாவகத்தை அவர் பார்க்குறதுனால வீட்டில் மங்கள விஷயங்கள் நடக்கும். அதனால் விருச்சிகராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சி தானே தவிர சோதனைகளை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இது கண்டிப்பாக இருக்காது. விருச்சிக ராசியை பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி, விருச்சிக ராசிக்கு யோகக்காரகன் குரு. 2 கூடையவரும் 5 கூட வரும். வாக்கு ஸ்தானாதிபதியும் அறிவு ஸ்தானாதிபதினு சொல்லுவோம், பூர்வ ஜென்ம புண்ணியாதிபதினு சொல்லுவோம். அவர் அஷ்டமத்துக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது 2ஆம் இடத்தை பார்க்க தானே. மறைச்சி சேமித்து வச்சாங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த பணம்னா இப்போ வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்து குருன்றது வந்து மிகப்பெரிய யோகம். சுகஸ்தானம் நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கப்படும் போது விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்லா இருக்குங்க. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சி 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. நட்டம் இல்லாத சம்பாத்தியங்களுக்கு திட்டம் போடக்கூடிய பயிற்சியாகத்தான் இந்த குரு பயிற்சி அமையப்போகுது. அதாவது மிகப்பெரிய திரண்ட செல்வங்களை சேர்த்தக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்குமா, நம்ம குடும்பத்தில் நல்லது நடக்குமா, உலகத்தில் எல்லோருமே நல்லா இருக்காங்களே, நமக்கு நல்லது நடக்கலையே அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா, அந்த கவலைகள் எல்லாம் அடியோடு விலகக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையுது. இந்த மாதிரியான பாக்கியங்களை ஆண்டு முழுவதும் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வியாழக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக நன்மையை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல ஒரு யோகமான ஒரு குரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்க போது. இது வரைக்கும் 6ஆம் வீட்டிலேருந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். குறிப்பாக என்ன ப்ராப்ளம்னா வழக்கு சம்மந்தமான விஷயங்கள். அதாவது சில பேருக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ஆடிட் ப்ராப்ளத்துலேருந்து மாட்டிட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து சொத்து விஷயத்தில் வந்து ஏதாவது பிரச்சனைகளில் மாட்டியிருப்பாங்க. சில பேர் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஏதாவது ஆக்கிரமிப்பு நடந்திருக்கும். இல்லைன்னா டெனண்ட் வந்து உள்ளே உட்காந்துட்டு அவன் வந்து காலி பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி வழக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் மட்டும் முழுமையாக வெளிவிடக்கூடிய நல்லது ஒரு குரு பயிற்சியாக இது வந்து இருக்க போது. இதுக்கு அடுத்தது வந்து அவங்களுக்கு பரம்பரை சொத்து இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து வராமையே இருந்திருக்கும். ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, கிடைக்காமையே இருந்திருக்கும். அதெல்லாமே வந்து இந்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். மிகப்பெரிய நல்ல குரு பயிற்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு. அவங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உட்காந்து ராசியை பார்க்க போகிறார். பெரிய தெம்பு வரப்போகுது. கொஞ்ச நாளாகவே தனுசு ராசிக்காரங்க நல்லா இல்லை, எல்லாம் அப்படியே உங்களுக்கு சாதகமாக விலக போகுது. எங்கெல்லாம் தோற்று போவோம்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துலலாம் வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய அளவிற்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம். 40 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கிறது, தொழில் நல்லா இருக்கிறது, வியாபாரம் நல்லா இருக்கிறது, குடும்பத்தில் உங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் கையை இப்படி இருந்தது போக இப்படி கொடுக்கக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இந்த குரு பயிற்சி. தனுசு ராசிக்கு இருப்பதை குரு பயிற்சி ராசியாதிபதி 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. ராசியாதிபதி 7 வந்தாவே பெரிய விசேஷமாச்சுங்களே. தனக்கு எதிர் உள்ளவங்க எல்லாமே நல்லவங்க அப்படின்றது இப்போ தான் உணர்றாரு. அது இல்லாமல் 3ஆம் இடத்தை குரு பார்வைப்படுதுங்க. சகோதர பாசம் அப்படி இருக்குங்க. உதவி பண்ணிக்கிறது, அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையில் பார்த்திங்களா அவ்வளோ பெரிய ஒற்றுமையான ஒரு பயிற்சியாக அமையும். தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். ராசி அதிபதி குரு பகவான் கடந்த காலங்களில் 6ஆம் இடத்துல அமர்ந்து தேவையில்லாத அலங்கோலங்களை, தேவையில்லாத அவமானங்களை, தேவையில்லாத ஒரு சில கெட்டதில் கொடுத்துட்டு இருந்தார் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அதுவெல்லாம் அடியோடு விலகி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமான அதி உன்னதமான காலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. இன்றைக்கி நிறைய பேர் வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வயது வந்து கூட திருமணத்தில் வந்து ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்க. இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், 2 வருஷம் போகட்டு 4 வருஷம் போகட்டுன்னு சொன்னவங்கெல்லாம் உடனே கல்யாணத்துக்கு சம்மதிக்கக்கூடிய, அதுவும் குரு பலத்தோடு குதூகலத்தோடு திருமண வாழ்வு அமையக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பயிற்சி அமையுது. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுவரைக்கும் வந்து நிறைய சிரமங்களை வந்து அனுபவித்தாங்க.
ஜாமீன் கையெழுத்து போட்டு கேரண்ட் கையெழுத்து போட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்து நிறைய உபத்திரவங்களில் வந்து போய் சிக்கிக்கிட்டாங்க. இப்போ வந்து நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. முக்கியமாக வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, பேங்கிங் செக்டாரில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த குருவான் தரப்போகிறார். எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் சேமிப்புகள் இனிமேல் வர ஆரம்பிக்கும். நகை நட்டு அதெல்லாம் வாங்கிறது, அடகில் இருக்கிற நகைகளை மீட்கிறது, இது மாதிரி நிறைய யோக பலன்களை தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். பரிகாரமாக காஞ்சிபுரத்துக்கு அருகிலுள்ள கோவிந்தவாடி அகரம் அப்படிங்கிற ஊரில் அருள்பாலித்து கொண்டு இருக்கக்கூடிய சிவாலயத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் மிகப்பெரிய ராஜயோகம் உண்டாகும். மகர ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் தான் இந்த குரு பயிற்சினால் இருக்குது. இது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ஆகாத வேலை, தொழில், வியாபாரம் எல்லாமே இப்போ ஸ்டாண்டர்ட் ஆக போகுது. கவர்மெண்ட் வேலைக்காகத்தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன், அதுதான் வேணும் அப்படின்னு ஒரு இளைய பருவத்தினர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வந்து விடுகிறது. தொழில் முன்னேற்றம் இருக்கும். கடந்த காலத்தில் 7.5 சனினால் ரொம்ப பெரிய கஷ்டங்களில் அனுபவித்தவங்களுக்கெல்லாம் ஒரு படிக்கட்டுகள், ஒரு அஸ்திவாரம், ஃபவுண்டேஷனை போடக்கூடிய அமைப்பில் தான் 6ஆம் இடத்து சனி பயிற்சி அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் அலைச்சல்களை கொடுத்தாலும் கூட அதற்கேற்றாற் போல் பணவரவுகள், எல்லா விதமான ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க இந்த குரு பயிற்சி. மகர ராசிக்கு பார்த்தீங்களா 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு இன்று பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் இடம்ன்றது வந்து எப்பவுமே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய இடம், சும்மா இருக்க விடாது. இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு ஆண்டு முழுவதும் பார்த்திங்களா சுப செலவுகள், வீடு கட்டுறது, மன நிம்மதி, தாய் தாப்பனுடைய ஆரோக்கியத்தில் வந்து நல்ல முன்னேற்றம், ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து பார்த்திங்கன்னா ரிலீவ் ஆகிட்டே வருவாங்க. அது ஒரு பெரிய சக்ஸஸ் இல்லை. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு ஆண்டாக அமையும். மகர ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பார். இருந்தாலும் சுப கிரகமாக இருக்கிறதுனால அலைச்சலுக்கு மேலே விளைச்சல் கொடுக்கக்கூடிய கட்டாயம் இந்த குரு பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தை 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால மிகப்பெரிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய, ஒரு வருஷத்துக்கு கொடுத்தோம் அப்படிங்கிறத விட அடுத்து வரக்கூடிய 60 வருஷத்துக்கு உண்டான பாக்கியங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். உறவு வகையில் கடந்த காலங்களில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய மகா பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பயிற்சி அமையும். பணம் 10 செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மகர ராசிக்காரங்க இனிமேல் பணத்தில் மிதக்க போகிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த 3 மாதங்கள் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பொற்காலம். ஏன்னா அதிசாரத்தில், வக்ரசாரத்தில் வந்து குரு பகவான் வந்து கடகத்துக்கு வரார். அப்போ அவங்க ராசியை வந்து நேருக்கு நேராக பார்க்க போகிறார். அந்த காலகட்டத்தில் ரொம்ப வருஷமாக தள்ளி போன விஷயங்கள் அதெல்லாமே கூடி வரும். ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு வந்து திருமணத்திலேருந்து, வீடு வாங்குறதுலேருந்து எல்லாமே ஒரு அமைப்பு கூடி வரக்கூடிய டைம். ஒன்று தான், வீட்டுக்கு யாரையும் அழைச்சிட்டு வரக்கூடாது. அதே மாதிரி பெரிய தொகை கேட்டால் கொடுக்கக்கூடாது. என்னால் இது தாங்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் தொகை கொடுத்தா, ஏன்னா தொகை கொடுத்தா திரும்பி வராது 6ல் குரு இருக்கும் பொழுது. அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்துலையும் போட்டு மாட்டிக்கூடாது. இது மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாங்கன்னா எல்லா வகையிலுமே அவங்களுக்கு வெற்றி உண்டாகும். மகர ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து வந்தார். இப்போ வந்து 6ஆம் வீட்டுக்கு போகிறாரு. இது வந்து பொதுவாக வந்து அந்தளவுக்கு சிறப்பான இடம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அந்த அளவுக்கான பாதிப்புகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. ஏன்னா 7.5 சனி முடிஞ்சிருச்சு. அதனால் சனியால் வரக்கூடிய நல்ல பலன்கள் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. அது மட்டுமல்லாமல் குருவோட பார்வை 10 மற்றும் 2 வீடுகளில் விழுகிறதால இவங்க ஃபீல்டு இல்லாமல் வேறு ஃபீல்டில் போய் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய வரும். அதிசாரமாக செல்லக்கூடிய அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்துலையும் இவங்களுக்கு வந்து யோக பலன்கள் அதிகமாக கிடைக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். மகர ராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக சென்னை பாடியில் உள்ள ஈஸ்வரனை கும்பிடுவது மிகவும் நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும். குரு பயிற்சி இந்த கும்பராசிக்கு பார்த்திங்களா தேவையில்லாத சிந்தனைகள் இருந்து பார்த்திங்கன்னா மனமுடக்கம் வாங்க. பணமுடக்கம் இல்லை, மனமுடக்கம், உடல் முடக்கம், அங்கே வலி, இங்கே வலி, அப்படியே வழியிலே வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு அதுலேருந்து வெளியில் வந்து அறிவு தெளிவாகக்கூடிய இடத்துக்கு குரு வருதுங்க. அது ஒரு பெரிய விசேஷம். அது பார்த்திங்கன்னா குடும்பத்து மேலே வந்து ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க. அந்த மாதிரி உணர்வு உள்ளவங்க தான் கும்பராசி. அந்த கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் இடத்து குரு பயிற்சி மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்குன்றது உண்மை. கும்பராசியை பொறுத்தளவுக்கு 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயங்களுக்கு வந்து நீங்கள் பயந்து இருந்தீங்களோ அந்த பயம் அப்படிங்கிற 3 இடத்து இல்லாமல் ஜெயம் அப்படிங்கிற வெற்றியை சந்திக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி அமையுது.
எல்லாவற்றுக்கும் மேலாக இதே குரு பகவான் வந்து 9, 11 ஸ்தானங்களை பார்க்கறதுனால இந்த உள்ளூரில் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுவாங்க இல்லையா, அல்லது சின்ன சின்ன தொழில் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உலகம் முழுவதும் தொழில் அல்லது வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி அமையுது. அதே மாதிரி 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை வந்து தனகாரகன் தனஸ்தானாதிபதி குரு பகவான் பார்க்கறதுனால பண வசதி அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிகமாக வந்துட்டு இருக்கும். அதாவது காசு பணம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு கஜானா முழுவதும் காசு பணம் நிரம்பக்கூடிய மிகப்பெரிய கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சிக்கு உண்டான சிறப்பு. இந்த குரு பயிற்சி எந்த ராசிக்கு ராஜயோகத்தை அதிகமாக தரப்போகுது, முதல் தரமான ராஜயோகத்தை தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கும்பராசிக்கு தான். ஏன்னா கும்பராசிக்காரங்க பணம் கொடுத்து ஏமாந்தாங்க, மனம் கொடுத்து ஏமாந்தாங்க, வெளியில் சொல்லிக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டாங்க, மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் வாழ்க்கையில் போராடினாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு வந்து எதை தொட்டாலும் நஷ்டம், எங்கே போனாலும் கஷ்டம். அதாவது மற்றவங்களால் வந்து அசிங்கப்படுத்தப்பட்டாங்க, எத்தனையோ வேதனைகள், வெளியில் சொல்லிக்க முடியாத வேதனைகள்லாம் அனுபவித்தாங்க. ஆனால் இனிமேல் அப்படியே நிலைமை தலைகீழாக மாறும். முதல் தரமான ராஜயோகத்தை கும்பராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். பணம் வந்து அழகாக வந்து சேரும், கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா 5ஆம் இடத்து குருங்கிறது வந்து ஒரு அற்புதமான இடம். ஏன்னா உங்கள் ராசியை வந்து குரு பகவான் பார்க்க தொடங்கிட்டார். ஸ்டேட்டஸ் வந்து அப்படியே மாறுறது. சிங்கிள் பெட்ரூம் ரூமில் இருந்தாங்கங்க, அவங்கெல்லாம் வந்து தனி பங்களா, இண்டிவிஜுவல் பங்களா, அதில் போய் உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சின்னதாக இருந்த காரை கொடுத்துட்டு பெரிய காரில் போய் உட்கார்றது, இந்த மாதிரி மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் மிகப்பெரிய ராஜயோகத்தையும் தரக்கூடியதாக இந்த குரு பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சி தான் இது. குறிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து 7 வருஷமாக குரு பலமே இல்லை. அது குரு வந்து அவங்களுடைய ராசியை பார்க்கவே இல்லை. 7 வருஷத்துக்கு அப்புறம் குருவோட பார்வை வந்து இவங்க ராசியின் மீது விழுகுது. அது வந்து ஒரு மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். குறிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இருந்திருக்கும், நிறைய டார்ச்சர். ஸோ இதெல்லாம் வந்து வெளியில் சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளேயே வெதும்பி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது வரைக்கும் கும்பராசிக்கு இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த குருவோட பார்வை வந்து இவங்க ராசியின் மீது படுவதால் கம்ப்ளீட்டாக மாறப்போகுது. இவங்க மனசில் வந்து முதல்ல வந்து தைரியம் வர ஆரம்பிக்கும். இவங்களுக்கு இருந்த இந்த உளவியல் ரீதியான பிரச்சனை, ஆன்சைட்டி, டென்ஷன், டிப்ரெஷன் இது எல்லாத்தையும் விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க. ஸோ அது மொத்தத்தில் கும்பராசிக்கு இது வந்து ஒரு மிகவும் நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக இருக்கும். கடந்த காலங்களில் கும்பராசிக்காரங்க தான் அதிகமாக கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரு மாற்று மருந்து கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு தடவி இதமாக ஒரு ஆதரவுகள் அணைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய நல்லா இருக்குதுங்க. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேரும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே கும்பராசிக்காரர்கள் நல்லா இல்லை, அவங்க எல்லாம் இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்க. படிப்படியாக நல்ல மாற்றம், நாளைக்கே அந்த மாற்றம் வந்துடும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மாற்றத்தை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி நடைபோடக்கூடிய அவ்வளவு சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு வரப்போகுது. இப்போ கிடைக்க போகிற நன்மைகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வியாழக்கிழமை உங்கள் ஊர் பக்கத்திலே இருக்கின்ற பழமையான ஈஸ்வரன் கோயிலில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்தியை வழிபட்டாலே போகிறோம். கும்பராசிக்காரங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க. மீன ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத விட ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால நல்லபடியான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற விஷயத்தை உள்ளபடியே நம்ப முடியும். பொதுவாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கடுகடுப்பு அப்படிங்கிறது மாதிரி அவங்களுக்குள்ள வந்து கலகலப்பான சூழல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பயிற்சி அமையும். கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய, இழந்த சொத்துக்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய, நின்று போன தொழிலில் கூட வென்று காட்டக்கூடிய பாக்கியங்களை நன்றாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து நிறைய மாற்றங்களை உண்டு பண்ண போகுது. நாம் எந்த பக்கம் போயின்னு இருக்கோம், நாம் யார், நாம் அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 4ஆம் இடத்துக்கு வர்றதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணும். அதே மாதிரி நீங்கள் வீடு கட்ட போகிறீங்களா, ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கும்பொழுது வீடு கட்டுற வேலையை கொஞ்சம் தடுக்கும். அதனால் முன்னெச்சரிக்கையாக இருந்து முன்னேற்பாடோட வீடு கட்ட தொடங்குறது நல்லது. அதே மாதிரி தன்னுடைய சக்திக்கு மீறி பெரிய வாகனங்கள் அதெல்லாம் வாங்குறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் எப்படி பார்த்தாலும் ஏற்கனவே இருந்ததை விட இந்த குரு பயிற்சி வந்து மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதம் வந்து அவங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ராசிநாதன் குரு பகவான் வலுவடைகிறார். அப்போ வந்து ராசியுடைய பார்வையாக அவருக்கு கிடைக்குது. அதனால் எப்படி பார்த்தாலும் குரு பயிற்சி வந்து பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷத்தையும் மனதில் வந்து ஒரு தெம்பு தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் வசதி வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடியதாகவும் தான்
மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்கும்? மீனராசிக்காரங்களுக்கு வந்து இது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. குறிப்பாக வந்து இது வரைக்கும் 3ஆம் வீட்டில் குரு பகவான் இருந்ததால் ரிலேஷன்ஷிப்லேயும் நிறைய ப்ராப்ளம் இருந்திருக்கும். அதே மாதிரி ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமும் நிறைய இருந்திருக்கும். அதாவது பண பிரச்சனையும் நிறைய இருந்திருக்கும். இப்போ குரு வந்து 4ஆம் வீட்டுக்கு வரதால் அந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து தீர்ந்துருன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடு வாங்கணும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குறது நல்லது. ஸோ பில்டர்னா நல்ல ஒரு பில்டரா அப்படின்னு பார்த்து வாங்குறது நல்லது. ஸோ பண விஷயத்தில் வந்து செலவுகளை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் மிகவும் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏற்படும். வருமானமும் உயர ஆரம்பிக்கும். ஆக மொத்தத்தில் கடந்த குரு பயிற்சியை பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி வந்து மீனராசிக்கு ஒரு மிகவும் நல்லதொரு குரு பயிற்சியாக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு காசு பணத்தை கொடுத்து அதே நேரத்தில் அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி இது. தொழில் நல்லாயிருக்கும். 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டையே பார்க்க போகிறார். அதனால் ஏதாவது ஒரு வகையில் தொழிலை கொடுப்பார். ஆனால் வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பார். மேலதிகாரி நம்மக்கிட்ட அவர் ஒன்று நினைக்கிறது, நம்ம ஒன்று சொல்கிறது, ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பின்னால் குழிபறிக்கக்கூடியவர்களுடைய விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது தான் நடக்கும். அதனால் நம்முடைய உயரம் என்ன, எந்த அளவிற்கு நம்முடைய லிமிட் அப்படிங்கிறத மீனராசிக்காரர்கள் ஓரளவுக்கு தெரிந்து வைத்து கொண்டு தான் சில நேரங்களில் செயல்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. எதிர்பாராத மாற்றங்கள் யாருக்காவது சில நேரங்களில் இருக்கும். மாற்றங்களுடன் கூடிய ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு குரு பயிற்சியாகவே மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா மீனராசிக்கு ராசியாதிபதியே 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 3ஆம் இடத்துல குரு அமர்ந்து மறைமுக எதிரியால் ரொம்ப பாதித்தாங்க. 4ஆம் இடன்றது வந்து சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. குடும்பம் என்ன நடந்துகிட்ருக்குது, வெளி உலகம் என்ன நடந்துகிட்ருக்குது அப்படின்றது எல்லாத்துலேயும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான் இப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சி. அது 10ஆம் இடத்தை பார்வைப்படும் போது பார்த்திங்கன்னா 50 பேர் வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தவங்கள 500 பேர் வச்சு வேலை வாங்குவாங்க. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா நல்ல பேச்சு வன்மை உள்ளவங்க. அப்போ பேச்சு வன்மை உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம் வந்து தான் வலுக்குன்றாங்க. தொழிலாளிகளுடைய அந்த இன்ப துன்பங்களில் வந்து ஈஸியாக கலந்துக்குவாங்க. அதனால் இவங்களுடைய இந்த குரு பயிற்சி அவங்க நிச்சயமாக நல்லதாக அமையும். மேலும் மேலும் இந்த பலன் அவங்களுக்கு வந்து இந்த வருடம் முழுவதும் நன்றாக இருக்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று சிவனை வழிபட்டால் நிச்சயம் இவங்களுடைய வாழ்க்கை பொற்காலமாக அமையும். குரு பயிற்சி யாருக்கெல்லாம் நன்மை அப்படிங்கிறத நாம் தீவிரமாக அலசி ஆராய்ந்தோம். பொதுவாக குரு பயிற்சியால் நாட்டு நடப்பு எல்லாம் எப்படி மாறப்போகுது, உலகளவில் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதையும் நாம் வந்து அலசி ஆராய்ந்தோம். அதுக்கடுத்தது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படிப்பட்ட யோகங்கள்லாம் வரப்போகுது, அவங்க கஷ்டங்கள் தீரப்போகுது, அவங்களுக்கு எல்லா யோகங்களும் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நாம் வந்து முழுமையாக ஆராய்ந்தோம். இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வருகை தந்த உங்களுக்கு எல்லாருக்குமே நான் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.